இது எக்ஸாம்பிள் 4.7 ஒன் மோர் டைம் ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். dy dx இதில் e பவர் x மைனஸ் ஒய் ரெண்டு சேர்ந்து இருக்குதுல, ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். e பவர் x e பவர் மைனஸ் ஒய் எக்ஸஸ் இதை பிரிக்க முடியாது, அப்படி வச்சுக்கோ. இது ரெண்டுத்துலேயும் காமனாக e பவர் மைனஸ் ஒய் எடுத்துகிட்டு வெளியே எடுத்துருங்க. இப்போ இதில் x இருக்குது, இதில் y இருக்குது. இப்போ dy dx இந்த பக்கம் இருக்குது. இப்போ x இருக்கிறதுல dx கொண்டு போயிடுங்க, y இருக்கிறதுல இந்த e பவர் மைனஸ் ஒய் கீழே கொண்டு வந்துடுங்க. இங்கே என்ன வரும்னா கீழே e பவர் மைனஸ் ஒய் வரும். e பவர் மைனஸ் ஒய் மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், e பவர் ப்ளஸ் ஒய். அந்த ஸ்டெப் தான் இங்கே டைரெக்டாக போட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இன்டெகிரல் பண்ணுங்கள். e பவர் ஒய்யை பண்ணால் e பவர் ஒய் தான், e பவர் எக்ஸ் பண்ணால் e பவர் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் சி. ஸோ நார்மல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிடும். சரிங்களா? டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வந்து நார்மல் ஈக்குவேஷன் கொண்டு வரது தான் சால்வ். இதே போல் தான் இதுவும். ஸோ நம்ம நார்மல் லைன் தெரியும் உங்களுக்கு, நார்மல் லைன் ஸ்லோப் இதை பற்றிலாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ நார்மல் லைன் கொடுத்தாங்கன்னா, அதாவது நார்மல் லைன் கொடுத்தாங்கன்னா அதனுடைய ஸ்லோப் எப்படி இருக்குன்னா மைனஸ் டிஎக்ஸ் பை டிஒய் இருக்கும். ஆக்சுவலாக dy dx என்பது ஸ்லோப் குறிக்கும். அதுக்கு பர்பண்டிகுலர் எப்படி சொல்லுவீங்கன்னா மைனஸ் டிஎக்ஸ் பை டிஒய் தலைகீழ சொல்லணும், மைனஸ் போட்டு. ஸோ இதில் ஒரு பாயிண்ட் வந்து க்யூன்னு கொடுத்துட்டாங்க. பி எனக்கு தெரியாது, பி தான் எக்ஸ் கமா ஒய்னு வச்சுக்கிறாங்க, கொஷனில் கொடுத்துட்டாங்க. இந்த பாயிண்ட் வந்து 1,0. ரெண்டோட நார்மல் வந்து எப்படி கண்டுபிடிக்குது சார்? ஃபார்முலா நார்மல் ஃபார்முலா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இதனுடைய நார்மல் ஃபார்முலா y2 மைனஸ் y1 பை y, இது வந்து xy வச்சுக்கோ, இது x2 y2 x2 y2ன்னு வச்சுக்கோ, இது x1 y1 வச்சுக்கோ இந்த பாயிண்ட்டு. சரிங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோ. இது வந்து x1 y1 வச்சுக்கோ, இந்த பாயிண்ட்டை x2 y2ன்னு வச்சுக்கோ. அதில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இது ஸ்லோப்பு, நார்மல் ஸ்லோப்பு, இதுவும் நார்மல் ஸ்லோப்பு, ரெண்டு ஈக்குவல்னு வைக்கணும். இதுவும் நார்மல் ஸ்லோப்பு, ஜென்ரல் ஃபார்முலா, அவன் கொடுத்துருக்க சம்மை பொறுத்து இது ஃபார்முலா. இதுலேருந்து நார்மலாக கொண்டு வாங்க ஈக்குவேஷனை. அப்போ இந்த மைனஸ் நான் என்ன பண்ண போகிறேன், மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அந்த பக்கம் கொண்டு போனீங்கனாலும் மைனஸ் கீழே வந்துடும். கீழே வரும்போது நான் 1 மைனஸ் எக்ஸ்னு மாறும். சரிங்களா? 1 மைனஸ் எக்ஸ் மாறிடுச்சு. இந்த பக்கம் பாருங்கள், இந்த மைனஸ் இங்கே அந்த பக்கம் கீழே வந்துச்சுன்னா மைனஸ் வந்து என்ன ஆகிடும், மாறும். 1 வந்து ப்ளஸ் ஆகிடும், எக்ஸ் வந்து மைனஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போ 1 மைனஸ் எக்ஸ் மேலே கொண்டு போயிடுங்க, டிஒய் மேலே கொண்டு போயிடுங்க. ஸோ ஈக்குவேஷன் வந்துச்சு 1 மைனஸ் எக்ஸ் பண்ண வரும், 1 பண்ண வரும் எக்ஸு, எக்ஸை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, ஒய் பண்ணால் ஒய் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி. சியோட வேலையை கழிச்சு இதில் போய் போடணும். ஒரு க்ளூ கொடுத்துருப்பான் கொஷினை பாருங்கள். ஸோ இட் பாசஸ் த்ரூ 1,2. அப்போ அந்த பாயிண்ட்டை கொண்டு போய் அதில் போய் போட்டிங்கன்னா நம்மளுக்கு சி கிடச்சிரும். நமக்கு சி கிடைக்கும். சி எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். பாயிண்ட்டு கொண்டு போய் போடுறேன். எக்ஸு பதில் 1, ஒய்க்கு பதில் 2 போடுங்க. சியோட வேல்யூ கிடைக்கும். சி ஈக்குவல் டு மைனஸ் 3/2. மைனஸ் 3/2 கொண்டு போய் இதில் போய் போட்டிங்கன்னா நம்மளுக்கு நார்மல் ஈக்குவேஷன் கிடச்சிரும். சரிங்களா? இந்த ஒர்க்கை நீங்கள் பாருங்கள். ஸோ ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ப்ராப்ளம் ஹென்ஸ் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ். இந்த ஈக்குவேஷன் இங்கே எழுதிக்க நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் மைனஸ் 3/2. இல்லை 2ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஆன்சர் வந்துடும். ஸோ இது மட்டும் பெண்டிங் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நெக்ஸ்ட் சம் இது அதே போல் தான். செப்பரபிள் வேரியபிள் செப்பரபிள் பண்ணிவிட்டு அதில் கொண்டு போயிட்டு ஒய் ஆஃப் ஜீரோன்னு என்ன அர்த்தம்னா ஒன்றும் இல்லை, ஒய்யில் போயிட்டு எக்ஸு பதிலாக 0 போடுறான்னு அர்த்தம். சரிங்களா? எக்ஸு பதிலாக 0வும் ஒய்க்கு பதிலாக வேல்யூ போடுங்க. ஒய்க்கு பதிலாக வேல்யூனா 5/4. எக்ஸு பதிலாக 0 போட்டால் ஒய் ஈக்குவல் டு 5/4 போடுங்க. அவ்வளோதான். ஸோ எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இதில் இது இருக்குது, இதை கொண்டு போக அந்த பக்கம் என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். இப்போ எக்ஸ் டிஎக்ஸு கீழே கொண்டு போக முடியாது, டிஒய்யும் கீழே கொண்டு போக முடியாது. அப்போ எக்ஸ்லாம் கீழே கொண்டு வந்துங்க இந்த பக்கம், ஒய்யில் அந்த கொண்டு போயிடுங்க. சரிங்களா? 3 வெளியே எடுத்துருங்க. இ பவர் எக்ஸ் பண்ணால் கீழே இருக்கிறது டிஃபரன்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிறத வருதா பாருங்கள். 1 பண்ணால் 0, இ பவர் எக்ஸ் பண்ணால் இ பவர் எக்ஸ் வந்துச்சு மேலே. அப்போ லாக் போட்டு கீழே இருக்க வேல்யூ போடுறேன். tan ஒய் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் ஒய். அப்போ லாக் போட்டு கீழே இருக்க வேல்யூ போடுற, வெளியே மைனஸ் இருக்கும். இந்த மைனஸ் இருக்க வேல்யூ அந்த போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். இது 2 லாக் எம் லாக் என் ஃபார்முலா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோ. 2 பக்கம் லாக் கேன்சல் பண்ணிவிடு. ஓகே, லாக் கேன்சல் பண்ணிவிடுங்க. லாக் இங்கே இருக்குது, இந்த ஸ்டெப் வாங்க. லாக் கேன்சல் பண்ணிட்டேன், மீதி இருக்கிறது எழுதுங்க. நான் சொல்லியிருக்கேன் எக்ஸு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 5/4. இதுதான் கான்செப்ட்டு. இதில் கொண்டு போய் போடுங்க.
e பவர் 0 1 தான் வரும். 1 + 1 2, 2 கியூப்டு எவ்வளோ வரும் 8. இங்கே ஒய்க்கு பதிலாக tan ஒய்க்கு பதிலாக π/4. tan π/4 வேல்யூ நான் 1. tan 45 எவ்வளோ 1. அப்போ 2 கியூப்டு எவ்வளோ 8. c = 8 கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் போடுங்க. நல்லா பார்த்துக்கோ, c = 8 இந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதே கான்செப்ட் தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறீங்க. சரிங்களா? சேம் சம் சொல்லிட்டேன். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோ. ஓகே, இன்றைக்கி பார்த்தது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸும் எக்ஸசம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் லீனியர் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். சரிங்களா? அது தெளிவாக பாருங்கள். ஒவ்வொரு சம்மும் இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டட் சம் இருக்கும், அதையும் தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே போட்டாச்சு. ஸோ ஒவ்வொரு சம் முக்கியம் அதில், ஏன்னா இது கான்செப்ட் புரிஞ்சால் தான் உங்களால் போட முடியும் வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில். ஓகேம்மா, தேங்க்யூ.